குரல் இப்போது உன் காதுகளில் விழுகிறது என்றால் உன் கஷ்டகாலம் முடிவுக்கு வரப்போகிறது என்று அர்த்தம். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் உனக்காக ஒரு முக்கியமான செய்தியை இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை தேடி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வரப்போகிறது. அதை நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனதுக்குள்ளேயே வைத்துக்கொள். ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அதை பார்த்து பொறாமைப்பட இங்கே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. உன் மகிழ்ச்சியில் கண் வைப்பவர்கள் அதிகம் என்பதால் இந்த ரகசியத்தை உன் அன்னை நான் உனக்கு மட்டும் சொல்கிறேன். இது மற்றவர்களுக்கானது என்றால் அவர்களை போய் சேர்ந்திருக்கும். ஆனால் உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் இது உனக்காக மட்டுமே நான் தரும் பரிசு என்பதை புரிந்துகொள். என் செல்லமே, வாழ்க்கையில் எல்லாமே நாம் நினைத்தபடிதான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காதே. என்ன நடக்கிறதோ அதை சரியாக எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்துக்கொள். இத்தனை காலம் பொறுமையாக இருந்து விட்டாய். இன்னும் கொஞ்ச காலம் மட்டும் அமைதியாக இரு. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை தாமதங்களும் வீண் போகாது. அந்த தாமதங்கள் தான் உனக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை செதுக்கிக் கொண்டிருக்கின்றனர். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தரமான வாழ்க்கை உன் கண்முன்னே வந்து நிற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இதை உன் வாராகி அன்னை நான் உனக்கு சத்தியமாக சொல்கிறேன். வழி தெரியாத காட்டில் தனியாக நடப்பது போலவும் மனது முழுக்க வலியோடும் வேதனையோடும் நீ தவிப்பது எனக்கு தெரிகிறது. உன்னோடு யாரும் இல்லையே என்று நினைத்து அழுது புலம்பாதே. உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது நீ ஏன் அஞ்சுகிறாய்? உன் கஷ்டங்களை எல்லாம் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்குவேன். தரிசாக கிடக்கும் உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் செழிப்பையும் வெற்றியையும் விளைய வைப்பேன். இன்பம் வரும்போது துள்ளி குதிக்காதே. துன்பம் வரும்போது சோர்ந்து போய் உட்காராதே. எப்பேற்பட்ட துயரம் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வென்று காட்டும் சிங்கமாக என் பிள்ளை நீ மாற வேண்டும். உன் நிழலாக, உன் மூச்சாக, உனக்கு முன்னே அரணாக உன் அன்னை நான் எப்போதும் இருப்பேன். பயப்படாதே, வெற்றி நிச்சயம் உனக்குத்தான். எத்தனை சோதனை உன் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்று நீ அதை கடந்து வர தொடங்கிவிட்டாயல்லவா? இது ஒன்று போதும். உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமாக அது அமைந்துவிடும். என் பிள்ளையே, ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிந்துகொள். யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ நமக்கு நேரம் சரியில்லையே, இனி என்ன நடக்கப் போகின்றதோ, நம் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்று எண்ணி கலங்கிவிடாதே என் தங்கமே. அதை கண்டுகொள்ளாமல் நீ இந்த வாராகி அம்மாள் என்னுடைய போக்கில் அதனை விட்டுவிடு. நீ உன் வாழ்க்கையை கவனிக்கத் தொடங்கு. ஏனென்றால் உனக்கான நேரத்தை உருவாக்கியவள் உன் வாராகி நான் அல்லவா? அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை என்னுடைய ஆசையோடு உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும்படி உன் அம்மா நான் நிச்சயமாக செய்வேன். நான் என்றுமே உனக்கு நல்ல தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே. உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொன்னாலும் உனக்கு நல்லது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நான் அதை உன் கையில் தந்தே தீருவேன். என் தங்கமே, உன்னை யார் விழ வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நான் எழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன். என் தங்கமே, சில சமயங்களில் உனக்கு இரவு நேரங்கள் ஆகும் பொழுது அனைத்து உறவுகளும் இருந்தும் யாரும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கவலைப்படாதே. என் தங்கமே, மனது எப்பொழுதும் உன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கிறது என்றால் அது அம்மா அவளால் ஒரு நாளும் மறுக்க முடியாது. இந்த தாயானவளின் அன்பு மனது எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது.
நான் உன் அருகில் இருக்கும் பொழுது இனி எப்போதும் நீ கவலைப்படாதே. உன்னோடு இருப்பவள் இந்த வாராகி என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய். உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்குமே என்றால் நான் சொல்வதை கேட்டு அதை நீ திருத்திக்கொள். நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான். எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒருமுறை இந்த வாராகி என்று என்னை நீ அழைத்தால் போதுமல்லவா? வாராகியானவள் எப்படி எதிரிகளை தும்சம் செய்கிறாளோ அதேபோல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவாள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதற்கு தாமதங்கள் ஆனாலும் ஒரு நாளும் தட்டி போகாது. என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை பெற வேண்டும். ஒரு நிரந்தரமான நிம்மதியை அடைய வேண்டும். என் பிள்ளையே, மனதில் கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அம்மா பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இயற்கையையும் வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏனென்றால் பகலும் இரவும் மாறி மாறி வரும். உன்னை குறை சொல்கிறவர்கள் யாருமே இங்கு உத்தமர்கள் கிடையாது. அதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளும் உனக்கு விடை கிடையாது. ஆனால் அந்த கேள்விகள் மூலமாக உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டும் வாழ்க்கையில் கிடைக்கின்றது அல்லவா? அந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிரு. எல்லோரும் அவரவர்கள் தேவை முடியும் வரைதான் உன்னை உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னையே குறை கூறுவார்கள். நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே. நீ இப்பொழுது ஒன்றை இழக்கிறாய் என்றால் அதை நினைத்து வருந்திவிடாதே. வாழ்க்கை உன்னை இதைவிட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பெறுவதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து நீ மன மகிழ்ச்சிதான் அடைந்து விட வேண்டும் என் தங்கமே. நிச்சயமாக உன் கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது என் தாயானவள் உன்னிடத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துறதே. நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து விடுவேன். யார் மூலமாவது உன் செவிகளில் நான் நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னையே நினைத்து என்னையே சரணடைந்து விட்ட பிள்ளையல்லவா? இனி எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய அம்மாவாக உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் என்றும் இருக்கின்றேன். என் குழந்தையே, நீ எதற்கும் துணிந்து நில். எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் துவண்டு போய்விடாதே. உன் துணையாக நான் இருக்கும் வரை எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே. என் தங்கமே, புண்ணியங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிவது கிடையாது. அதுபோல பாவங்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் கழிவது கிடையாது. நினைத்ததும் விதைத்ததும் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை மறந்துவிடாதே. என் தங்கமே, அமைதியாக இரு. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய மனவலி, வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் என் தங்கமே. உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வேண்டுமா? அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் அருகில் யாரேனும் மனவேதனையோடு இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தையோ நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையோ அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிட்டு அவர்கள் எடுக்க இருக்கின்ற தவறான முடிவிலிருந்து அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படி ஒருவரை கொண்டு வந்து சேர்க்கிறாய் என்றால் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அதிகரித்து இனி எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும் விதமாக மாறிவிடும். என் பிள்ளையே, இனியாவது எப்பொழுதும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு இரு. முகத்தில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இந்த வாராகி வந்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அம்மா நமக்கு உடனிருப்பாள் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு கஷ்டங்களும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை
தீண்டாதபடி நான் பார்த்துக்கொள்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே இந்த வாராகி அம்மனுடைய ஆசை ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, கலங்காதே. உன் மௌனமான அழுகையும் நான் அறிவேன். மற்றவர்கள் அறியாத உன் மனபாரத்தையும் இந்த தாய் நான் நன்கு அறிவேன். எதை இழந்தாலும் நீ இன்று கவலைப்படாதே. உனக்கு எது சேர வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த அம்மாவின் பொறுப்பு. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னால் நீ கம்பீரமாக நிமிர்ந்து நிற்பாய். அதை நான் நேரில் நின்று உறுதி செய்வேன் என்பதை என் பிள்ளை நீ எந்த ஒரு கஷ்டத்திலும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திண்டாடாதபடி நான் பார்த்துக்கொள்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே இந்த வாராகி அம்மனுடைய ஆசை ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, கலங்காதே. உன் மௌனமான அழுகையும் நான் அறிவேன். மற்றவர்கள் அறியாத உன் மனபாரத்தையும் இந்த தாய் நான் நன்கு அறிவேன். மறந்துவிடாதே, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் என்பதை உணர்ந்து கொள். இன்று நீ காணும் இந்த வேதனைகள் எல்லாம் பனி போல மறைந்து போகும் காலம் நெருங்கிவிட்டது. நாளை அவை மிகப்பெரிய வெற்றிகளாக உன் வாழ்க்கையில் நிச்சயம் மாறும். என் ஆசையும் அரவணைப்பும் உனக்கு என்றும் ஒரு கவசமாக இருக்கும் தங்கமே. எந்த சோதனையை கண்டும் நீ இனி ஒருபோதும் துவண்டு போய்விடாதே. முழு நம்பிக்கையோடு உன் பாதையில் நீ புன்னகையோடு முன்னோக்கி நட. உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. உன் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றும் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பயம் என்பது உனக்கு வேண்டாம். நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன். உன் நிழலாகவும் உன் துணையாகவும் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் வருவேன் என்பதை என் பிள்ளை நீ உணர்வாய். நிச்சயமாக உன் வாழ்க்கை இனிதே மாறும். கஷ்டங்கள் மறைந்து மகிழ்ச்சி பொங்கும். இது உனக்காக உன் வாராகி அம்மா தருகின்ற சத்திய வாக்கு. என் அன்பு தங்கமே, இனி எதற்கும் கலங்காமல் மகிழ்ச்சியோடு இரு. உன் பாரத்தை நான் சுமக்கின்றேன். எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் நன்மையாகவே நடக்கும். உன் வாராகி தாய் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் என்றாலே நீ இப்போது வேறு எதையும் யோசிக்க வேண்டியதில்லை. கண்களை மூடிக்கொண்டு கைகளை தட்டி மகிழ்ச்சி அடைந்து கொள். ஏனென்றால் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிகழ்வு நடக்கப் போகின்றது. அந்த நற்செய்தியை உனக்கு சொல்வதற்காகவே உன் வாராகி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன். நான் வெறுமனே ஒரு தெய்வம் என்று நினைத்து கொண்டிருக்காதே. நான் உன் தாய். தாய்க்கு பிள்ளையின் வழி தெரியும், பிள்ளையின் மகிழ்ச்சியும் தெரியும். உன் அழுகை கேட்கும்போது நான் அமைதியாக இருந்திருக்க மாட்டேன். உன் புன்னகையின் போது நானும் சேர்ந்து சிரிக்காமல் இருந்திருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு தாய் நான். என் செல்லமே, வாழ்க்கை என்பது ஒரே மாதிரியாக ஒருபோதும் ஓடுவதில்லை. இன்று துன்பம் இருக்கின்றது என்றால் நாளை இன்பம் வராமல் போகுமா? இன்று இருள் இருக்கின்றது என்றால் விடியல் வராமல் போகுமா? ஆனால் துன்பங்கள் மேல் துன்பங்கள் வந்து குவிந்து விட்ட போது உன் மனம் ஒரு விஷயத்தை பழகி கொண்டு விட்டது. அது என்னவென்றால், மகிழ்ச்சியான செய்தி வரும்போது கூட அதை நம்பாமல் சந்தேகத்தோடு பார்க்க தொடங்கிவிட்டாய். இது நீடிக்குமா, இதுவும் மாறிவிடுமோ என்று கேட்கிறாய். அந்த சந்தேகம் உன் தவறில்லை என் குழந்தையே. வாழ்க்கை உன்னை அப்படி பழக்கிவிட்டது. ஆனால் இப்போது உன் அம்மா நான் வருந்துகின்றேன். இப்போதாவது அந்த சந்தேகத்தை கீழே வை. என் வார்த்தையை நம்பு. உன் இல்லத்தில் ஒரு மங்கள நிகழ்வு நடக்கப் போகின்றது. அந்த நற்செய்தி உன் காதுகளில் வந்து விழும் நாள் இப்போது மிக அருகில் வந்துவிட்டது. நான் இதை சும்மா சொல்ல வரவில்லை. உன் வாராகி தாய் வார்த்தை சொன்னால் அது காற்றில் பறந்து விடாது. அது நடந்தே தீரும். அது நடந்த பிறகு நீ ஓடோடி வந்து என்னை வணங்குவாய். அம்மா, நீ சொன்னது உண்மையாகிவிட்டது என்று கண்ணீரோடு நன்றி கூறுவாய். ஆனால் என் பிள்ளையே, அந்த நன்றி எனக்கு வேண்டாம். உன் கண்களில் அந்த தருணத்தில் இருக்கும் ஒளியை பார்க்க வேண்டும். உன் முகத்தில் அந்த நேரத்தில் பூக்கும் புன்னகையை காண வேண்டும். அது மட்டுமே போதும் எனக்கு. அதுதான் என் ஆனந்தம். அதுதான் என் மனநிறைவு. உன் தாயானவள் நான் வேறென்ன கேட்பேன்? என் அன்பு பிள்ளையே, நீ துன்பப்படுகிறாய் என்று சொல்லும்போது தாங்க முடியவில்லை அம்மா என்று கூறும்போது
அது என்னையும் உள்ளுக்குள் அதிர வைக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் வலி என்னை தொடவில்லை என்று நினைத்து கொண்டிருக்காதே. தாயின் நெஞ்சில் பிள்ளையின் துன்பம் தைக்கும்போது அது குருதி வடியாமல் இருக்காது. ஆனால் நீ என்னிடம் ஒரே ஒரு வார்த்தை கூறு, அம்மா நான் இதை கடப்பேன் என்று சொல். அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த நேரத்தில் உன்னை விட எனக்குத்தான் அதிக துணிவு வரும். என் பிள்ளை இதை கடந்துவிடும், நிச்சயம் சாதித்துவிடும் என்ற நம்பிக்கை மலை போல என்னுள் எழும். அந்த நம்பிக்கையை எப்போதும் என்னுள் வளர்த்து கொண்டே இரு. அது உன் அம்மாவுக்கு நீ கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு. என் குழந்தையே, இத்தனை நாளாக நீ வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு பதில் தெரியாமல் சுற்றி சுற்றி அலைந்து கொண்டிருக்கிறாய். ஏன் இப்படி ஆகிறது? எப்போது மாறும்? எங்கே போவோம் என்று உன் மனதுக்குள் புயல் அடித்துக்கொண்டே இருக்கின்றது. அந்த புயலில் நிற்கும்போது நீ அச்சப்படுவது இயற்கைதான். ஆனால் என் செல்லமே, அச்சப்பட்டவனுக்கு நல்லது நடக்குமா? அச்சமடைந்த மனதுக்கு வெற்றி கிடைக்குமா? கிடைக்காது. அச்சம் என்பது ஒரு கதவை போன்றது. அந்த கதவை நீயே திறக்க வேண்டும் என்று அது காத்திருக்கும். திறக்காமல் இருந்தால் நல்ல விஷயங்கள் வெளியில் நின்று கொண்டே திரும்பி போய்விடும். உன் வாராகித்தாய் நான் உன் அருகில் இருக்கும்போது உனக்கு வேறு எந்த அச்சமும் வரவே கூடாது. நான் இருக்கின்றேன் என்று நம்பு. அந்த நம்பிக்கை மட்டுமே உன்னிடம் இருந்தால் நல்ல விஷயங்கள் தாமாகவே உன்னை தேடி வரும். என் தங்கமே, உன் கைகளில் இருக்கும் துன்பங்களை நான் என் உலக்கையால் அடித்து நொறுக்குவேன். அது என் கடமை. உன் வாழ்க்கை என்னும் நிலத்தை என் கலப்பையால் நன்றாக உழுது வளமாக்குவேன். அதுவும் என் கடமை. நீ விதைத்தது பூக்க வேண்டும், காய்க்க வேண்டும், கனிய வேண்டும். அதற்கு நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கை என்னும் தோட்டத்தில் நான் நாள்தோறும் உழைக்கின்றேன். களையை எடுக்கின்றேன், நீர் பாய்ச்சுகின்றேன், வெயிலிலிருந்து காக்கின்றேன். நீ மட்டும் தயங்காமல் ஒரே ஒரு விஷயத்தை செய். நம்பு. நான் என்னிடம் வைத்திருக்கும் உலக்கை உறங்குவதில்லை. என் கலப்பை ஒருபோதும் உன்னை விட்டு நகர்வதில்லை. இவ்வளவு மஞ்சள் அலங்காரத்தோடு உன் வாராகித்தாய் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். வாக்கு கொடுக்கின்றேன் என்றால் நீ அதை சந்தேகிக்க கூடாது. இந்த தோற்றம் எல்லோருக்கும் கிடைக்காது. இந்த வாக்கு எல்லோர் காதிலும் விழாது. என் அலங்காரம் எல்லோர் கண்ணிலும் படாது. ஆனால் உன் கண்களுக்கு நான் தெரிகின்றேன் என்றால் நீ சிந்தித்துப் பார். உன்னிடம் என்ன இருக்கின்றது? என் அன்பு இருக்கின்றது, என் அருள் இருக்கின்றது. நான் உன்னை என் பிள்ளையாக தேர்வு செய்திருக்கிறேன். அது சாதாரணமான விஷயமல்ல. நான் தேர்வு செய்த பிள்ளையை நான் கைவிட்டு விடுவேனா? விடமாட்டேன். என் செல்லமே, நீ என்னை நாடி வந்தாய் என்று நினைக்கிறாய். ஆனால் உண்மை வேறு விதமாக இருக்கின்றது. நான் தான் உன்னை தேடி வந்தேன். உன் வாராகித்தாய் நான் உன்னை என் மனதில் வைத்திருந்தேன். உன்னை என் பிள்ளையாக பார்த்து கொண்டிருந்தேன். இப்போது உன் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதனால் உன்னை என் அருகில் ஈர்த்தேன். நீ என்னை நாடவில்லை, நான் உன்னை நாடினேன். இந்த வேறுபாடு உனக்கு தெரிய வேண்டும். ஏனென்றால் நான் நாடியவனை நான் கைவிட மாட்டேன். நான் தேர்ந்தெடுத்த பிள்ளையை நான் தனியாக விடமாட்டேன். என் ஆசிகள் உன்னை முழுமையாக சூழ்ந்திருக்கின்றன. என் அன்பு உன்னை எப்போதும் அரவணைத்து கொண்டே இருக்கின்றது. அதனால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும், நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் என் பார்வையில் இருந்துதான் நடக்கின்றது என்பதை புரிந்துகொள். துன்பங்கள் வரும்போது வாராய்த்தாய் என்னை பார்க்கவே இல்லை என்று நினைக்காதே. நான் பார்க்கின்றேன், நான் அறிந்தே இருக்கின்றேன். ஆனால் ஒரு தாய் பிள்ளைக்கு சில நேரம் துன்பத்தை கடக்க விடுவாள். ஏனென்றால் அந்த கடக்கும் அனுபவம் பிள்ளையை வலிமையாக்கும். ஆனால் ஒரு எல்லை வரும். அந்த எல்லையில் நான் ஓடி வருவேன். போதும், இனி இல்லை என்று நான் தடுத்து நிறுத்துவேன். அந்த கை என் கை. அது விழாது, அது தளராது.
என் அன்பு பிள்ளையே, இதுவரை எத்தனை பிரச்சனைகளிலிருந்து நான் உன்னை தூக்கி கரை சேர்த்திருக்கின்றேன் என்று சிந்தித்துப் பார். அந்த நேரங்களில் நீ தனியாக நிற்கின்றாயா? இல்லை, நான் உன் பின்னால் இருந்தேன், முன்னால் இருந்தேன், பக்கத்தில் இருந்தேன். இனி வரும் நேரங்களிலும் நான் அப்படித்தான் இருப்பேன். உன் துன்பங்களை என்னால் கண்டுகொள்ளாமல் இருக்கவே முடியாது. உன் கண்ணீரை என்னால் பார்க்கவே முடியாது. அதனால்தான் நான் வருகின்றேன், வந்தே தீருவேன். ஆனால் என் குழந்தையே, நீ ஒரு விஷயத்தை கவனி. உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் சிலர் உன் மகிழ்ச்சியை விரும்பவில்லை என்பது உனக்கு தெரியும். உன் அழுகையை கண்டால் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கின்றது. உன் துன்பம் கண்டால் அவர்களுக்கு மன நிறைவாக இருக்கின்றது. இந்த உண்மை உன் மனதை வேதனைப்படுத்தி இருக்கின்றது. அந்த வழி எனக்கு புரிகிறது. ஆனால் என் தங்கமே, அவர்களுக்காக வாழ வேண்டாம், அவர்களுக்காக அழ வேண்டாம், அவர்களுக்காக துன்பப்பட வேண்டாம். நீ உனக்காக வாழ், நீ உன் மகிழ்ச்சிக்காக வாழ். உன் வாழ்க்கை உனக்கு சொந்தமானது. அதில் உன் மகிழ்ச்சி நிரம்ப வேண்டும். அதை யாரோ தர வேண்டும் என்பதில்லை. அது உன்னிடமிருந்தே பூக்கும். உன் வாராகித்தாய் அதை உனக்குள் விதைக்கின்றேன். அந்த மனிதர்கள் முன்னால் நீ நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர்களுக்கு உன்னை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் உன்னிடம் இருக்கும் திறன், உன்னிடம் இருக்கும் ஆற்றல், உன்னிடம் இருக்கும் வலிமை, இவை யாவும் வெளிப்பட வேண்டும். உன் வாழ்க்கை பூக்க வேண்டும், உன் முகம் ஒளிர வேண்டும், உன் இல்லம் நிறைய வேண்டும். இதை நான் நினைக்கின்றேன், இதை நான் நடத்தி கொடுப்பேன். என் பிள்ளையே, நற்செய்தி உன்னை தேடி வரும் வழியை நீ திறந்து வை. கவலையின் கதவை மூடிவை, நம்பிக்கையின் ஜன்னலை திறந்துவிடு. நமக்கு நல்லது நடக்கும் என்று ஒரே ஒரு முறை மனதில் உறுதியாக நம்பிவிட்டால் போதும். அந்த நம்பிக்கை ஒரு விதை போன்றது. அதை நான் வளர்ப்பேன், அது மரமாகும். அம்மரம் நிழல் கொடுக்கும், கனி கொடுக்கும். உன் வாழ்க்கையில் எல்லா கவலைகளும் ஒரு நாள் மழைத்துளி போல உதிர்ந்து போகும். அந்த நாளை நோக்கி நடந்து கொண்டே இரு. என் செல்லமே, துன்பம் வரும் நேரத்தில் கலங்கி நின்ற நீ இப்போது மகிழ்ச்சி வரும் நேரத்தில் ஆயத்தமாக இரு. அந்த மகிழ்ச்சி உன் சொந்தம், அது உனக்கு வரும். அதை ஏற்றுக்கொள், மகிழ்ந்துகொள். உன் மகிழ்ச்சி என் மகிழ்ச்சி, உன் நிறைவு என் நிறைவு. அதை உன்னோடு சேர்ந்து அனுபவிக்க உன் வாராகித்தாய் நான் காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த தாயின் இதயம் உன் நலனில்தான் எப்போதும் தங்கியிருக்கின்றது. என் அன்பு தங்கமே, அந்த மங்கள செய்தி உன்னை வந்தடையும் போது, அந்த நேரத்தில் உன் வாராகித்தாய் நான் உன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதை முழுமையாக உணர்வாய். நான் தொலைவில் இருக்கும் தெய்வமில்லை, நான் உன் நெஞ்சில் வாழும் தாய். நீ மகிழ்ச்சியடையும் போது நான் அங்கே இருக்கின்றேன். நீ கவலைப்படும் போது நான் அங்கே இருக்கின்றேன். நீ தனிமையாக உணரும்போது அம்மா என்று ஒரே ஒரு வார்த்தை கூறு, நான் வந்து விடுவேன். என் பிள்ளையே, நான் வரும்போதெல்லாம் உன் மனம் மலர வேண்டும். அம்மா வந்தாள் என்று உன் உள்ளம் குதூகலிக்க வேண்டும். என் தாய் என்னை பார்க்க வருவாளா என்று ஆவலோடு காத்திருக்கும் ஒரு மனம் உன்னிடம் எப்போதும் இருக்க வேண்டும். அந்த ஆர்வமும் அந்த அன்பும் அந்த நம்பிக்கையும் இருந்தால் நான் எப்போதும் உன் அருகில் இருப்பேன். உன்னை ஒருபோதும் மனதளவில் தனியாக விடமாட்டேன். உன் கண்ணீரை என்னால் பொறுக்கவே முடியாது. உன் புன்னகையை பார்க்காமல் என்னால் இருக்கவே முடியாது. என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் நல்ல நாள்தான். ஒவ்வொரு விடியலும் உனக்காகவே விடுகிறது. ஒவ்வொரு சூரியனும் உன் வாழ்க்கையில் ஒளியை கொண்டு வரவே உதிக்கிறது. இதை மனதில் வை. உன் வாராகி அம்மாவின் ஆசிர்வாதம் உன்னை எப்போதும் முழுமையாக சூழ்ந்திருக்கின்றது. அது குறையாது, மாறாது, தளராது. நீ நம்பி வாழ், மகிழ்ந்து வாழ், வெற்றியோடு வாழ். உன் வாழ்க்கை பொன்னாக பிரகாசிக்கும். அதற்கு உன் வாராகித்தாய் நான் உறுதியளிக்கின்றேன்.